வணக்கம். நான் உங்க அடுக்கு இப்போ என்னன்னா நம்ம ஜாஸ்தி பேசிட்டு இருக்க டிவிக்கே பத்தி. எதை பத்தினா டிவிக்கே விஜய் என்ன பண்ணிருக்கேன்னா கரூர்ல அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன், இறந்தவங்க குடும்பங்களுக்கு என் மனசார்ந்த ஆறுதல் சொல்லி ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்லைன் வீடியோ கால் சொல்லியிருக்காரு. அதுக்கும் நம்ம பேர் இல்லைங்க, ஆன்லைன்ல மட்டும் சொன்னா போதுமா? கும்மி அடிச்சு 9 நாள் உள்ள இருக்க 10 நாள் உள்ள இருக்குன்னா பர்மிஷன் கேட்டு அனுப்பிச்சிருக்காரு ஆன்லைன்ல. அவங்க டிஜிபி சொல்லியிருக்காரு, அந்த ஊரு எஸ்பியோட கேளுங்க அப்படின்னு இருக்காரு. அதனால இப்ப பல கண்டிஷன் இவ்வளவு போட்டிருக்காரு. என் பின்னாடி எந்த தொண்டராகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் வரக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எந்த ஒரு ஆதாரமும் எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது, பிளஸ் நான் சந்திக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நானும் என் 2ஆம் கட்ட தலைவர் மட்டும்தான், எந்த தொண்டர்களும் கிடையாது, எந்த ஃபேன்ஸும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஐடிவிங்கு பப்ளிசிட்டி மட்டும் நடத்துற ஆட்சிக்காரங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூடுவாங்க. நேர்மையா பேசின புதிய தலைமுறை நியூஸ் சேனல்ல இருந்து அரசு கேபிள் டிவில இருந்து தூக்கிட்டாங்க. இதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை. இதெல்லாம் பண்ணீங்கன்னா 26ல இல்ல, இனிமேல் ஆயுசு முழுக்க எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு கூட போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் யாருன்னு சொல்ல, மக்களா புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? என்னன்னா யாருக்கு வேணாம், நிறைய பேர் வேண்டாதனால போடுறேன்றாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த கட்சியே வேண்டாம், புதுசா யாராச்சும் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கறாங்க. இவங்கதான் வேணும் இல்ல, நீங்க வேணான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இவ்வளவு நாள் போட்டோம், ஏமாந்தோம், புது ஆளாச்சும் வந்து பார்க்கட்டுமே நிறைய பேர் மனசுல வந்துருச்சு. புது ஆள ஒரு வாட்டியாச்சும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் தயவு செஞ்சு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.